சிவா திருச்சிற்றம்பலம். மேன்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். ஒரு நீர்நிலை போன்ற ஒரு அமைப்பில் ஒரு வயலை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த வயல் சிவசிவா என்ன வயல்னா, எம்பெருமான் மாரணாயனர் பிறந்தகை ஈசனுக்கு திருவமுது அளிக்கும் பொருட்டு முளைவாரி நெல்களை, அதாவது அந்த அன்று பகல் பொழுதினிலே விதைத்த நெல்மணிகளை வாரி கொண்டு சென்று உலர்த்தி இடித்து தவிடு வேறு உமி வேறு ஆக்கி அரிசியாக்கி அதன் பிறகு ஈசனுக்கு திருவமுது படைத்த அந்த வயல், அதைத்தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நமச்சிவாய் வாழ்க. இளையான்குடி மாரணாயனர் பெருந்தகையை அவதரித்த திருத்தலத்திற்கு பலர் வந்திருப்பீர்கள். அந்த மாரணாயனர் குரு பூஜை ஆவணி மாதம் மகம் நட்சத்திரத்தில் நடப்பதை அறிந்திருப்பீர்கள். பெரும்பாலும் ஒரு வயல் இருக்கிறது என்பது அந்த சிவனடியார்களுக்கு தெரியும். இந்த வயல்தான் அது. நமச்சிவாய வாழ்க. பார்ப்பதற்கு அடர்ந்த கானகம் போன்று தெரியலாம். மாரணாயனார் குரு பூஜைக்கு வந்திருப்பவர்கள் அந்த மாரணாயனார் மடத்திலிருந்து அந்த பிரதான தெருவின் வழியாக வந்து பார்த்திருப்பீர்கள். இந்த தெரிகிறது பாருங்கள், நாணல் புல்லை ஒட்டி ஒரு காம்பவுண்ட் சேர் தெரிகிறதா, ஆலோ பிளாக்கில். அதுக்குள்ளே தான் கல்வெட்டு இருக்கிறது. ஈசனுக்கு திருவமுது அளித்த வயல் என்ற கல்வெட்டு இருக்கிறது. இப்போ இந்த காணொளி எந்த இடத்துலேருந்து அடியன் எடுக்கிறேன்னா, இந்த வயலின் வடக்கு புறத்தில் ஒரு பள்ளி இருக்கிறது, ஸ்கூல், நடுநிலைப்பள்ளி. அந்த பள்ளியினுடைய உள் வளாகத்திலிருந்தான் எடுக்கின்றேன். சிவசிவ அடியன் வர்ணம் பூசும் வேலை பார்ப்பதனால் அந்த பள்ளிக்கூடத்தில் பெயிண்ட் அடிக்கிற வேலை. சரி, மாரணாயனர் பிறந்தகனுடைய அருமை பெருமை புகழ் மகிமை வற்றி உலகிற்கு பறைசாற்றுவோம்னு. ஏன்னா இதெல்லாம் தெரியணும், அன்பர்களுக்கு தெரியணும். இந்த வயல் தான் நீரின்றி அமையாது உலகு. 600, அதாவது கிபி 680 830க்குள்ள 150 ஆண்டு காலத்தில் மாரணாயனர் தம்பதிகள் வாழ்ந்ததாக அறியப்படுகிறது. அந்த 150 ஆண்டு காலத்திற்கு உள்ள, அதாவது 30 வயது மாரணாயனர் பிறந்தகைக்கு குழந்தை இல்லை. அந்த தம்பதியினருக்கு தாய் புனிதவதி தாயார் பெயர் புனிதவதி தாயார், அதாவது மாரணாயனருடைய துணைவியார் பெயர். அதனால் சிவசிவா இந்த வயலை இந்த அளவிற்கு பார்த்திருக்கின்ற அன்பர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் இல்லை. ஆனால் இதனை ஈசனுடைய அருளால் இதனையும் இப்படி இளையான்குடியில் ஒரு வயல் இருக்கிறது என்று மக்கள், சைவ பெருங்குடி மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நமச்சிவாய வாழ்க. ஈசன் இந்த இளையான்குடி மண்ணில் தான் 3 மணி நேரம் தங்கியிருக்கிறாரு. நமச்சிவாய வாழ்க. இந்த வயலிலிருந்து விதைத்த நெல்மணிகளை எடுத்துகிட்டு போய் தான் மாரணாயனர் பிறந்தகை திருவமுது படைக்கிறார். அதனால் அதன் மாரணாயனர் பிறந்தகைக்கு பிறகு இந்த வயலில் வேளாண்கிறது இல்லை. இன்றைக்கி இந்த இடம் இப்படி இருக்கிறது. ஈசனுடைய செயல், எல்லாமே சிவனுடைய செயல் தான். நமச்சிவாய வாழ்க. இதற்கு பின்புறம் சர்ச் இருக்கிறது. இங்கிட்டு பள்ளிக்கூடம், மருத்துவமனை. ஆகையினால் இந்த ஒரு வயல் நமச்சிவாய வாழ்க சிவனே. ஏன்னா மாரணாயனர் பிறந்தகை வாரி வழங்கிய வள்ளல். இந்த ஒரு வயல் தான் அவருடைய இறுதி காலத்தில் அவருடைய போஜனத்திற்காக இருந்தது. அதான் இந்த உலக வாழ்க்கையை முடிப்பதற்காக சிவபெருமான் இந்த ஒரு வயலைத்தான் விட்டு வச்சார். இந்த ஒரு வயலின் மூலமாகவே அவருக்கு திருவமுது படைக்கணும்னு இந்த உலகத்தில் இருந்து அந்த அவர்களுக்கு சிவஜோதியில் ஐக்கியமாகி சிவலோகத்தில் வாழ்கின்ற பக்குவத்தை சிவன் கொடுத்துருக்காரு.